வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் காரசாரமான முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் முந்திரி, பாதாம் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கொதித்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இது மேலே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்த ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இது தோசை, சப்பாத்தி, சூடான சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.